வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்ட் ஃப்ளாஷ் ரிவ்யூ. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இலக்கியா சீரியலில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஞ்சலியை கழுத்தை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வராருங்க நம்ம அஞ்சலியோட அப்பா மாசில்லா மணி. அந்த மனுஷனுக்கு மனசில் கூட மாசி இல்லைங்க, அதனால தான் மாசில்லா மணின்னு பேர் வச்சுருக்காங்க போல். மாசில்லா மணி என்ன பண்ணுறாருன்னா, அஞ்சலி கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வெளியே போய் தள்ளுறாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அத்தை கூட பார்க்காம சுடு தண்ணியை எடுத்து அத்தை மூஞ்சியில் ஊற்றுன மாதிரி குடிக்க கொடுத்த காப்பியை ஒரே ஊற்றுங்க. அவங்க மூஞ்சில் ஐயோ பதறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்ச அஞ்சலி என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்களேன். நான் என்ன பண்ணலான்றேன்னா, 1 மணி நேரம் நடு ரோட்டில் முட்டி போட வைக்கலாங்க. அதுவும் சேர் முட்டி, அப்படியே முட்டி கை கொள்ளலாம் அதிரணும். இந்த மாதிரி எதனா பண்ணலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். நான் எண்ணத்தில் இருக்கேன். உங்களுக்கு எதனா ஐடியா தான் சொல்லுங்கள். இப்படி கொண்டு போய் தள்ள இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அம்மா ஐயோ வேணாம் விட்டுருங்கன்னு கதறாங்க. ஆனால் மாசில்லா மணி, உன்னால தாண்டி இவன் இந்த கேடு கெட்ட எண்ணத்துக்கு வந்தா, ஃபஸ்ட்டு உன்னை அடித்து துரத்துறேன்டி, அவளுக்கு பலாருன்னு ஒன்று வைக்க. இதெல்லாம் பார்த்து என் மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் என் தம்பி இதை பார்த்து காண்டாவ. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. சரி வாங்க நம்ம உள்ளே போவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிந்தாமணி இவ்வளோ கதிரையும் புரோஜனம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியோட அத்தை நம்ம இலக்கியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேணாண்ணே விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்ல, நம்மளோட இவன் இருக்கா பார்த்தீங்களா வசந்த், அவன் தானே மாமா போட்டுங்க மாமா, போட்டு வெளியே தள்ளுங்க மாமா, என் முன்னாடி தான் மேம் ஊற்று, நான் கேட்க போனேன், என்னையும் அடிக்க வந்தாங்க மாமா அப்படின்னு சொல்ல, உடனே டேய் கோ அது இருறா உனக்கு அப்படி இப்படி அவன் கத்துறா. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம வசந்த் என்ன பண்ணுவான், அமைதியாயிட்டான். ஒன்று அஞ்சலிடப்பா, ஓ ஏன் முன்னாடி நீ மிரட்டுறியா, அப்போ ஏன் நான் இல்லைனா என்னென்ன பண்ணுறேன் நீ, இது சரிப்பட்டாராது, நீ வெளியே போடின்னு பிடிச்சி தள்ளுறாருங்க. பொட்டக்கலத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. இப்படி தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் புது கேரக்டர் நம்ம ஜிங்லிகா வராங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நம்மளோட இலக்கியா நம்மளோட கார்த்திகை கூப்பிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிங்லிகாவை எப்படியும் இன்றைக்கி மீட் பண்ணலாம்னு முடிவில் இருக்காங்க. பட் நம்ம கார்த்திக் தெரியாத சஸ்பென்ஸ் என்னென்னா, ஜிங்லிகாவை ஏற்பாடு பண்ணதே இலக்கியாவும் கௌதம் தான். ஜிங்லிகாவை கார்த்திகை மீட் பண்ண வச்சு 2 பேருக்கும் லவ் உண்டாக்கி கல்யாணம் பண்ண வைக்கணுன்றது அவங்களோட எண்ணம். இந்த எண்ணம் பழிக்காதா, 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, பிரிஞ்சிருவாங்களா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் நீங்கள் சொல்லுங்கள். கார் போயிட்டே இருக்குது, அடிக்கிறாரு கௌதம், பிரேக் என்னடா பார்த்தா ஜிங்லிகா ஸ்டாப்னு கையிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, காருக்கு லிஃப்ட்டில் ஏற்றுறாங்க. ஏற்றணும் நம்ம கார்த்திக்கிறாரு, நீங்கன்னு கேட்க, இவங்க ஒன்று நான் ஜிங்லிக்கான்னு சொல்ல, அப்படியே 2 பேருக்கும் அப்படியே பேச்சுவார்த்தை முத்திட்டு போகுதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இறங்கும் போது பாய் கார்த்தி அப்படின்னு நம்ம ஜிங்கிலிக்கா சொல்ல, கார்த்திக் அப்படியே பட்டாம்பூச்சி படப்படன்னு பறந்து போகுதுங்க. என்ன பாய்ஸ் நேச்சர், அது நேச்சுரலாக பசங்களுக்கு பட்டாம்பூச்சி பறக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இனம் புரியாத பயம். ஒருவேளை நம்மளை விட்டு சீக்கிரம் இவனே கரெக்ட் பண்ணுறோனோ, அப்போ நம்ம தேவையில்லையோ அப்படின்ற ஃபீல் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு சந்தோஷ பயம். இப்படி போயிட்டுருக்கு. ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.